வணக்கம். மெட்டா மெடிடேஷனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தியானத்தினால் உங்கள் மனதில் அன்பும் கருணையும் தயையும் வளரும். தாழ் இல்லா அன்பு, அன்கண்டிஷனல் லவ் வளர உதவும். பௌத்த மதத்தில் மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய 4 மனநிலைகளுள் இதுவும் ஒன்று. இந்த தியானம் ஆழ்ந்த அமைதியை கொடுக்கிறது. ஒரு சௌகரியமான அமைதியான இடத்தில் அமரவும். முதுகை நேராக வைக்கவும். கைகளை தளர்வாக உங்கள் மடியில் வைக்கவும். உங்கள் கண்களை மெதுவாக மூடி ஆழமாக மூச்சை இழுத்து உங்கள் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள பதட்டத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை உங்கள் சுவாசம் வழியே மெதுவாக வெளியே விடவும். உங்கள் விழிப்புணர்வை உங்கள் இதயத்தில் செலுத்தவும். ஒரு பளீர் வெள்ளை ஒளி உங்கள் இதயத்தில் ஜொலிப்பது போல் கற்பனை செய்யவும். அந்த ஒளி படும் இடமெல்லாம் அன்பும் கருணையும் ஆழ்ந்த அமைதியும் நிரப்புவதாக கற்பனை செய்து பார்க்கவும். இப்பொழுது பின்வரும் சொற்றொடர்களை உங்கள் மனதிற்குள் திரும்ப திரும்ப சொல்லவும். அவற்றின் அர்த்தத்தை உங்கள் இதயத்தில் உணரவும். நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுகிறேன். நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் மனதில் ஆழமாக பதியட்டும். இந்த வார்த்தைகளால் உங்கள் மனம் நிபந்தனையற்ற அன்பாலும் ஏற்றுக்கொள்ளுதலாலும் நிரம்பட்டும். இவ்வார்த்தைகள் உங்களை அமைதியால் அரவணைத்துக் கொள்ளட்டும். நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுகிறேன். நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுகிறேன். நான் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுகிறேன். நான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுகிறேன். இப்பொழுது நீங்கள் நேசிக்கிற ஒருவர், அன்பான நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது வழிகாட்டியை மனதில் கொள்ளவும். முகத்தில் புன்னகையுடன் அவர் ஆனந்தமாக இருப்பதை கற்பனை செய்து பார்க்கவும். அவர்களுக்கும் அதே வாழ்த்துக்களை உங்கள் மனதிற்குள் சொல்லிக்கொள்ளவும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுகிறேன். அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் ஒருமுகப்படுத்தும் போது உங்கள் இதயத்தில்
கனிவும் கருணையும் வளர்கிறது. இப்போது உங்களுக்கு பிடித்தமில்லாத யாராவது ஒருவரை மனதில் நினைத்துக் கொள்ளவும். கடந்த கால மனஸ்தாபங்களிலோ இல்லை பகைமையிலோ மூழ்காமல் எல்லோரையும் போல அவர்களும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைந்து வாழ வேண்டும் என்பதை உணரவும். அதே நல்வாழ்த்துக்களையும் ஆசியையும் அவர்களுக்கு மௌனமாக அனுப்பவும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுகிறேன். அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் ஆசிக்களையும் ஒருமுகப்படுத்தும் போது உங்கள் மனதில் கனிவும் கருணையும் மேலும் வளர்கிறது. எதிர்ப்பும் பகைமையும் மென்மையாக கரைகிறது. இருபுறமும் தாழில்லா அன்பு வளர்கிறது. இப்போது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் இவர்களை மனதில் கொள்ளவும். அவர்களுக்கும் அதே வாழ்த்துக்களை உங்கள் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளவும். நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுகிறேன். நீங்கள் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ வேண்டுகிறேன். உங்கள் மனதில் அன்பும் கருணையும் அமைதியும் நிறைந்து இருக்கிறது. இப்போது உங்கள் அன்பான அரவணைப்பை வெளிப்புறமாக விரிவாக்கி தனிநபர்களுக்கு அப்பால் உள்ள அனைத்து மக்களையும், தெரிந்த மற்றும் அறியப்படாதவர்களையும் மனதில் நினைத்துக் கொள்ளவும். அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் மகிழ்ச்சி அடையட்டும். அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அனைத்து மக்களும் நிம்மதியாக வாழட்டும். இந்த அன்பும் தயையும் நிறைந்த வாழ்த்துக்கள் அலைகளைப் போல ஒவ்வொரு இதயத்தையும் தொட்டு தடைகளை உடைத்து எல்லையற்ற அன்பால் உலகத்தை நிரப்புவதை கற்பனை செய்து பார்க்கவும். இப்போது உங்கள் அன்பான அரவணைப்பை மேலும் விரிவாக்கி உலகில் எல்லா ஜீவராசிகளும், செடி கொடிகள், மரங்கள் எல்லாவற்றையும் மனதில் நினைத்துக் கொள்ளவும். அனைத்து ஜீவராசிகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அனைத்து ஜீவராசிகளும் மகிழ்ச்சி அடையட்டும். அனைத்து ஜீவராசிகளும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அனைத்து ஜீவராசிகளும் நிம்மதியாக வாழட்டும். உங்கள் மனம் எல்லையற்ற அன்பில், அமைதியில் திளைப்பதை உணரும். மெதுவாக உங்கள் விழிப்புணர்வை உங்கள் சுற்றுப்புறங்களுக்கு கொண்டு வரவும். உங்கள் விரல்கள் மற்றும் கால் விரல்களை மெதுவாக அசைக்கவும். நீங்கள் தயாராக இருக்கும்போது மெதுவாக உங்கள் கண்களை திறக்கவும். நீங்கள் உணரும் இந்த எல்லையில்லா அன்பை உங்கள் மனதில் நிறுத்தவும். இது நாள் முழுவதும் உங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களை வழிநடத்தும். இந்த தியானத்தை தினமும் காலையில் செய்தால்
நம் நாள் முழுவதும் நம் எண்ணங்கள் மாறுவதையும் ஒரு அமைதி எப்பொழுதும் நிறைவதையும் நீங்கள் காணலாம்.